எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி ஒரு ஃபுல் டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்து நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸா, நமக்கு நல்லது பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய டேக்ஸா பெனிஃபிட் கொடுக்காத டேக்ஸா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிங்கிறது நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸாங்கிறது இந்த கிளாஸ் முடியும் போது நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீங்களே உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்முடைய டாபிக் வந்து இஸ் ஜிஎஸ்டி குட் ஆர் பேட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ சீனிவாசன் இருக்காரு. சீனிவாசன் நல்லவனா கெட்டவனா? சீனிவாசன் நல்லவனா கெட்டவனாங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? பழகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. டே ஒன்ல நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சீனிவாசன் எப்படி அப்படின்ட்டு. இன்னைக்கு திரட்டா ஒரு 60 நாள் கிளாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு சீனிவாசன் எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சி. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பழகினாதான் தெரியும் இது நல்லதா கெட்டதான்னு. அதே மாதிரி ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா அப்படின்னா அது கூட பழகினாதான் தெரியும் நமக்கு. இப்போ ஜிஎஸ்டி வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வேட்ல வந்து காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு, திரும்ப திரும்ப வரி இருக்கு, அதனால அது வேண்டாம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது நிறைய டாக்ஸஸ் இருந்தது, அதையெல்லாம் எராடிகேட் பண்ணி ஜிஎஸ்டினாங்க. வேட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏர்லியர் சிஸ்டத்தில் ஜிஎஸ்டி இது காஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்தது, அதனால அப்படின்னாங்க. அப்போ ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வந்தாங்கன்னா வேட்டு சரியில்லை ஜிஎஸ்டி. வேட்டு ஏன்டா கொண்டு வந்தாங்க? அதுக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டம் சரியில்லை வேட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்தது, அதுலேருந்து வேட்டு எப்படி வந்தது, வேட்லேருந்து ஜிஎஸ்டி எப்படி வந்தது, வேட்லேருந்து ஜிஎஸ்டி என்ன பெனிஃபிட் மக்களுக்கு தருது, இதை பற்றினா இன்னைக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜிஎஸ்டி ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் HCL ஃப்ரீ டேலி ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு ஜிஎஸ்டி பிரசன்டட் பை டேலி எஸ் ஸ்ரீனிவாசன் எம்காம் எம்ஃபில். ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன். கவர்மெண்ட் நீடு மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது. எதுக்காகனா டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை தரணும், இலவச பஸ் பாஸ் தரணும், ரோடு போடணும், தண்ணி போடணும். இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் ஏன் தேவை அப்படின்னா, உங்களுக்கு கொரோனா வரும், கொரோனா ஊசி போடணும், ரயில்வே மெயின்டைன் பண்ணணும், போஸ்டல் மெயின்டைன் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு அச்சுறுத்தல், அதுக்கு ஏவுகணை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு வீசுறதுக்கு நம்ம போர்த்தளவரங்கள்லாம் வாங்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. ஸோ கவர்மெண்ட் நீடு மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இப்போ கவர்மெண்ட்டுக்கே பணம் தேவைப்படும் போது கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் எங்கேருந்து வரும்? கையில் நம்ம அவங்க ஹெச்ஆர்டிஸ் இருக்குன்னு அடிச்சுக்க முடியுமா? முடியாது. வேர் டஸ் த மணி கம் ஃப்ரம்? எங்கேருந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது? இட் இஸ் மோஸ்ட்லி த்ரூ டாக்ஸஸ். கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கால்வாசி வருமானம் டாக்ஸஸ்லேருந்து தான் வருது. இட் இஸ் மோஸ்ட்லி த்ரூ டாக்ஸஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ பேஸ் த மணி டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து டாக்ஸ் கட்டுறா அப்படின்னா, வி த பீப்புள். நாம தான் அரசாங்கத்துக்கு பணம் கட்டுறோம். வி த பீப்புள். ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் பேயிங் த டாக்ஸஸ்? எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா, டு கெட் த பப்ளிக் சர்வீசஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் சர்வீசஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறோம். ஆர் வி பேயிங் த டாக்ஸ் வாலண்டரிலி? நம்ம வந்து டாக்ஸ் வந்து வாலண்டரியாக பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நோ, இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். நம்ம மேலே வரியை விதிக்கிறாங்க. ஆர் ஆல் த பீப்புள் பேயிங் த டாக்ஸஸ்? இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம வரி கட்டுறோமா அப்படின்னா, எஸ், எல்லாருமே வரி கட்டுறோம். அதில் சம் டாக்ஸஸ் ஆர் நோயிங்லி. சில டாக்ஸ் தெரிஞ்சு கட்டுறோம், சம் டாக்ஸஸ் ஆர் அன்னோயிங்லி. சில டாக்ஸ் வரி கட்டுறோன்னு தெரியாமலே கட்டுறோம். இப்போ இஸ் எனி ஒன் ஸ்பேர்டு ஃப்ரம் த டாக்ஸ் பர்டன்? யாருக்காவது இந்த மாதிரி வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. நோ, ஈவன் பெக்கர் ஆல்சோ பேயிங் த டாக்ஸ். ஒரு பிச்சைக்காரன் கூட டாக்ஸ் கட்டுறான். நீங்க கேட்கலாம், சார் எப்படி சார் ஒரு பிச்சைக்காரன் டாக்ஸ் கட்டுறாங்க? அஷ்யூம் ஏ பெக்கர் ஸ்மோக் சிகரெட் ஆன் ஹிஸ் பெக்டு மணி. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்த பணத்துல ஒரு சிகரெட் வாங்குறான். அந்த சிகரெட்ல 2 வகையான டாக்ஸஸ் இருக்கு. ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று வேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று ஜிஎஸ்டி.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் குடிக்கிற சிகரெட்ல டாக்ஸ் இருக்கு, ஒரு குடிகாரன் குடிக்கிற டாஸ்மார்க் சரக்குல டாக்ஸ் இருக்கு, 240% டாக்ஸ். அப்ப இந்த இந்தியாவில் யாரா அதிகமா வரி கட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்களும் குடிகாரர்களும் தான் அதிக அளவுல வரி செலுத்துறாங்க இந்த மறைமுக வரியில. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ்? இதுல ஒரு வேர்டு சேர்த்துக்கலாம், செஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டியூட்டிஸ், டாக்ஸஸ் அண்ட் செஸ்ஸஸ்? டியூட்டி அப்படின்னா என்னன்னா லெவிட் ஆன் குட்ஸ். இப்போ ஒரு டாக்ஸ் பொருள் மேல போட்டா டியூட்டி. எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. சில பேர் சொல்லுவாங்க, ஊர்ல இருந்து எங்க மாமா வந்தாரு, வரும்போது ஒரு டிவி கொண்டு வந்தாரு, 10,000 ரூபாய் டியூட்டி கட்டி கொண்டு வந்தாருமா. 10,000 ரூபாய் டாக்ஸ் கட்டி கொண்டு வந்தாரு அவனு சொல்ல மாட்டான், 10,000 ரூபாய் டியூட்டி கட்டி கொண்டு வந்தாரு. சோ டியூட்டி அப்படின்னா பொருள் மேல போட்டா டியூட்டி, ஆள் மேல போட்டா டாக்ஸ். பொருள் மேல போட்டா டியூட்டி, ஆள் மேல போட்டா டாக்ஸ். பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தன்னோட இஷ்டத்துக்கு எதுக்கு வேணா பயன்படுத்திக்க முடியும். பட் செஸ்ங்கிறது அப்படி கிடையாது. செஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டாக்ஸ், கேன் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், ரோடு போட முடியாது. காம்பன்சேஷன் செஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி டு காம்பன்சேட் த ஸ்டேட் லாசஸ். எஜுகேஷன் செஸ் கலெக்டட் பை வே ஆஃப் எஜுகேஷன் அமௌண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ செஸ் அப்படிங்கிறது ஃபார் வாட் பர்பஸ் இட் இஸ் கலெக்டட், தட் அமௌண்ட் கேன் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி. தட் இஸ் கால்டு செஸ். ஸோ தேர் ஆர் 3 பைபர்கேஷன். ஒன்று டியூட்டி, இன்னொன்று டாக்ஸ், மூணாவது செஸ். The amount collected by way of duties and taxes, the government can spend for any purposes, but the space can be spent only for the specific purpose. What purpose they are collecting the tax, that amount can be spent only for that purpose only. That is called cess. தமிழ்ல அதுக்கு தீர்வை அப்படின்னு பேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல பொதுவா 2 டாக்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸஸ். What is called direct tax and what is called indirect taxes? Direct tax அப்படிங்கிறது if a tax levied directly on person is called direct taxes. For example, income tax, professional tax, these are all called direct taxes. Directly he is paying the taxes to the central government for the income he earned. In case of indirect taxes, you are paying the taxes indirectly to the government. How you are paying indirectly to the government? எப்படி நீங்க ஒரு டாக்ஸ் இன்டைரக்டா நீங்க போய் பண்றீங்க? ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க, பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபாய். ஆனா அங்க பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபாய் எல்லாம் கிடையாது, ஒரிஜினலா அதனுடைய விலை 9 ரூபாய் 50 பைசா, 50 பைசா டாக்ஸ். ஸோ ஒரு மளிகை கடையில் ஒரு பொருள் அடுக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அந்த அடுக்கி வச்சிருக்கிற பொருள் மாத்திரம் இல்லை, அது கூட டாக்ஸ் வேல்யூ சேர்ந்து அடுக்கி வச்சிருக்கான். நமக்கு ஏதாவது டாக்ஸ் கட்டுறோங்கிறது தெரியுதா, அந்த பேர்டன் தெரியுதா நமக்கு அப்படின்னா தெரியாது. சட்டை போட்டிருக்கும் போது பனின ஒரு வேலை, அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். நான் சொல்வேன் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, ஒருத்தர் சட்டை போட்டிருக்கான், உள்ள பனியன் போட்டிருக்கான், அந்த சட்டை போட்டிருக்கும் போது உள்ள இருக்கிற பனியனை திருட முடியுமா? ஆனா திருடுறான் அப்படின்னா அதான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? ஒருத்தன் இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சட்டை போட்டிருக்கும் போது பனியனை ஒரு வேலை, பெயின் இல்லாம உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டாக்ஸ். நீ டாக்ஸ் கட்டுறனே உனக்கு தெரியாதான் டாக்ஸ் கட்டின்னு இருப்ப. Anything bought by money already have been taxed. Anything bought by money already அப்படியெல்லாம் மீனிங் சொல்ல முடியாதுப்பா, அப்படியெல்லாம் மீனிங் சொல்ல முடியாது. இன்டைரக்ட்லி you are paying that tax. ஓகேவா? திடீர்னு ஒரு லைன் கொடுத்து சார் இது டாக்ஸ் ஆனா சொல்ல முடியாது, எக்ஸாம்டட் டாக்ஸ் கூட இருக்கலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையான டாக்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது தெரிஞ்சு கட்டுறது, இன்டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது தெரியாம கட்டுறது. மூணாவது நபர் மூலியமா நீ டாக்ஸ் கட்டினா தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஹவு டாக்ஸஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைட் சொல்லிட்டோம். அடுத்தது the tax levy, rate of tax. Rate of taxங்கிறது at what percentage tax will be levied. இப்போ tax levying method அப்படின்னு ஒன்று இருக்கு. டாக்ஸ் லெவிங் மெத்தட்ல 2 இருக்கு. முதல்ல வந்து டாக்ஸை வந்து 2ஆ பிரிக்கிறோம், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஒரு டாக்ஸ் நீ டைரக்டா போய் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல கட்டினா அது டைரக்ட் டாக்ஸ். நீ ஒரு டாக்ஸ் வந்து இன்டைரக்ட்ல போய் கட்டினா இன்டைரக்ட் டாக்ஸ். ஆகாஷ் தான் கம்முன்னு இருக்கேன், எனக்கு தெரியும், அப்புறமா போடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
ஒரு டாக்ஸ் டைரக்டா போய் கட்டினீங்கன்னா அது டைரக்ட் டாக்ஸ், ஒரு டாக்ஸ் இன்டைரக்டா போய் கட்டினா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டாக்ஸ். முதல்ல அந்த கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் ரேட், ஹவு மெத்தட் ஆஃப் டாக்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் டாக்ஸ். என்ன மெத்தட்ல டாக்ஸ் லெவி பண்ணலாம் அப்படின்னா there are two kind of tax levying method. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா progressive rate of tax, another one is regressive nature. progressive rate of tax அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 2.5 lakhs உன்னுடைய இன்கம் வந்து இருக்கு அப்படின்னா நீ ஏழை, நீ ஒரு டாக்ஸும் கட்ட வேண்டாம், 0. 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீ லோயர் மிடில் கிளாஸ், யூ ஹாவ் டு பே டாக்ஸ் 5% ஆன் யுவர் எக்ஸீடட் அமௌண்ட் ஆஃப் 2,50,000. பட் யூ டோன்ட் நீட் டு பே அமௌண்ட், government will pay that amount. Rebate under section 87A. Suppose if your income is greater than 5 lakhs to 10 lakhs, your tax levy is அந்த அப் டு 2.5 5 lakh வரைக்கும் இருக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 5%, அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு 20% பண்ணணும். சப்போஸ் இஃப் யுவர் இன்கம் இஸ் கிரேட்டர் தேன் 10 lakh அப்படின்னா யூ ஹேவ் டு பே 30% டேக்ஸ். சப்போஸ் இஃப் யுவர் இன்கம் இஸ் கிரேட்டர் தேன் 50 lakhsனா அப்பார்ட் ஃப்ரம் 30% டேக்ஸ் யூ ஹேவ் டு பே அடிஷ்னலாக செஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ உன்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக உன்னுடைய டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், மெத்தட் ஆஃப் லெவியும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்டு ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டாக்ஸ். ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, யாரு போய் ஒரு இடத்துல பொருள் வாங்குறான், அங்க போய் யார் வாங்கினாலும் ஒரே வகையான டாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ல போயிட்டு நான் ஒரு டிஷர்ட் வாங்குறேன் 1000 rupeesக்கு, அது 5% ஜிஎஸ்டி. பக்கத்திலேயே சினிமா நடிகர் அஜித் வந்து நான் வாங்கின அதே டிஷர்ட்டை வாங்குறாரு, அவருக்கும் 5% தான் ஜிஎஸ்டி. அவர் அஜித்துன்னு கட்ட 40% போட மாட்டாங்க, இது சீனிவாசன் கட்டா சும்மாவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான டாக்ஸ் ரேட். இந்த ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸ் பெஸ்டா இல்ல ப்ராக்ரெசிவ் ரேட் ஆஃப் டாக்ஸ் பெருசா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரெசிவ் ரேட்டு பெஸ்ட். ரெக்ரெசிவ் நேச்சர் நல்லதானே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளே எடுத்துங்க, இப்போ நீங்க உங்களா சம்பாதிக்கிற பருவம் நீங்க டாக்ஸ் கட்டலாம், பிரச்சனை இல்லை. இதுவே 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆள் ஒரு பொருள் வாங்கினா ஹார்லிக்ஸ் பாட்டில், அவனுக்கும் டாக்ஸ் உண்டு. 20 வயசுல இருந்து 40 வயசு 50 வயசு இருக்கிற உங்களுக்கும் அந்த டாக்ஸ் உண்டு. வேலைக்கே போகாம ஸ்கூல்ல இருக்கிற அவங்க கீழே பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்களுக்கும் அந்த டாக்ஸ் உண்டு. இதுதான் வந்து ரெக்ரெசிவ் நேச்சர், ரைட்டா? ஸோ இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட முடியாது. வயசானவங்களுக்கு ஒரு டாக்ஸ், வயசு கம்மியானவங்களுக்கு ஒரு டாக்ஸ் அப்படின்னு போட முடியாது. ஸோ ரெண்டே மெத்தட் தான் இருக்கு, ஒன்று ப்ராக்ரெசிவ், இன்னொன்று ரெக்ரெசிவ். ப்ராக்ரெசிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, ரெக்ரெசிவ் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரேட் ஆஃப் லெவியில், மெத்தட் ஆஃப் லெவியில் 2 வகையான டேக்ஸு, ஒன்று ப்ராக்ரெசிவ் ரேட்டு, இன்னொன்று ரெக்ரெசிவ் நேச்சர். அடுத்தது ரேட் ஆஃப் டேக்ஸ் நம்ம பின்னாடி வருவோம். நான் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது அதுக்குள்ள தான் இருக்கும். அடுத்தது who gave the authority to the government to collect the taxes? கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாங்கிற அதிகாரம் யார் கொடுத்தா? யார் கவர்மெண்ட்? இங்க இருக்கிற டிஎம்கே காரன், இங்க தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா, பார்லிமெண்ட்ல போனீங்கன்னா பிஜேபி காரன் இல்லை காங்கிரஸ் காரன், இவனை விட்டா வேற வழி கிடையாது. இவன் தான் கவர்மெண்டா? கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்னா யாரு? கவர்மெண்ட்னா யாரு? who gave the authority to the collect the tax? யார் ஒருத்தன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கானோ அவன் தான் கவர்மெண்ட், ரூலிங் பார்ட்டி. who gave the authority to the government to collect these kind of taxes? அந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்தியால பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வெள்ளைக்காரன் ஆண்டா, வெள்ளைக்காரன் முன்னாடி மன்னர் ஆண்டுட்டு இருந்தா, மன்னர் வந்து அவன்கிட்ட அந்த பவர் இருந்தது, அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் இருந்தது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யார்கிட்ட அந்த பவர் இருக்கு? எப்படி அந்த பவர் வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகிள் 265 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகிள் 265 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? நோ டாக்ஸ் ஷல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. இந்திய மக்கள்கிட்ட நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாம கலெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சட்டம் பாஸ் பண்ணாம ஏதாவது ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னா இருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 87 நினைக்கிற ரெசிடியல் என்ட்ரி, 87 97 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை,
சர்வீஸ் டேக்ஸ். அது வந்த கதையை அப்புறம் சொல்றோம். No tax shall be levied or collected except by authority of law. The article 265 says the tax should be collected in which way? என்ன வேலை, எப்படி நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எப்படி இந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி a law. முதல்ல நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்ல யூ ஹேவ் டு பாஸ் லா. தேர் மஸ்ட் பி a law. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா the law must authorize the tax. கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்ட்ல வந்து அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஆதரைசேஷன் இருக்கணும். Without authorization, the government cannot collect tax. First, there must be a law. The law must authorize the tax. The tax should be collected according to the law. நீ சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் கலெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 288A ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீ 10 ரூபாய் வரைக்கும் கூடவோ குறைச்சோ மைனஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆக்ட்ல இருக்கு, அண்டர் செக்ஷன் 288A. ஆனா அதுவே ஜிஎஸ்டில ரவுண்ட் ஆஃப்ங்கிற ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ ரவுண்ட் ஆஃப்ங்கிற ப்ரொவிஷன் கிடையாதுங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப்ங்கிறதே கிடையாது. ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. டாக்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கட்ட முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸோ தேர் மஸ்ட் பி a law. The law must authorize the tax. The tax should be collected according to the law. இதுதான் வந்து என்ன சொல்றது ஆர்டிகல் 265 says. அடுத்தது ஆர்டிகல் 265 says tax can be levied through legislation only. பார்லிமெண்ட்லயோ அல்லது சட்டசபையிலயோ ஆக்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆர்டிகல் 246 says there are two government, one central government, இன்னொன்னு state government, who has the power to collect that tax. How it will be shared அப்படின்னு சொல்லி இருக்கு. Article 246 says allocation of the tax burden, tax power. Allocation of the tax between union and state are clearly mentioned. எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க? There are 7 schedule in our constitution. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல 7 schedule இருக்கு. There are 7 schedule in our constitution. In the 7th schedule there are 3 list. 3 லிஸ்ட் இருக்கு. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொரு கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் டாக்ஸ் போட அதிகாரம் இருக்கு, அது லிஸ்ட் 1. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடலாம், அது லிஸ்ட் 2. கன்கரண்ட் கவர்மெண்ட்ங்கிறது 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து போடுறது. 2 கவர்மெண்ட் சேர்ந்து ஆக்ட் போட முடியுமோ ஒழிய டாக்ஸ் போட முடியாது, அது வந்து கன்கரண்ட் கவர்மெண்ட். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடலாம் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, கவுண்டர் வேல்யூம் டியூட்டி, அந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி, அந்த மாதிரி அடிஷனல் செஸ், காம்பன்சேஷன் செஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ், வேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. கன்கரண்ட் கவர்மெண்ட் லிஸ்ட்ல எது வருது அப்படின்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் தான் போட முடியுமோ ஒழிய டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கொரோனா பீரியட் வந்தது. கொரோனா பீரியட்ல எல்லாரும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பேருமே ஆக்ட் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போட முடியும். 1ஆவதுல இருந்து 10ஆவது ஆல் பாஸ்ன்னு எடப்பாடி சொன்னாரு, மோடி மேல நின்று அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 11th 12th சொன்னாரு, அப்பயும் பார்த்துட்டு இருந்தாங்க. உயர்கல்வி ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் ஓகே, செகண்ட் இயர் பாஸ் ஓகே காலேஜ்ல, தேர்ட் இயர் பாஸ் அப்படிங்கும் போது நிப்பாட்டு அப்படின்னா யூஜிசி காரன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டான். நீ என்ன எல்லாத்தையும் ஆல் பாஸ் போட்டுட்டே போனா அப்புறம் அவனுக்கு எப்படி டிகிரி கொடுத்து அவனுக்கு என்ன வேலையில் வைப்ப, அவன் டிகிரி எப்படி வேல்யூ இருக்கும், அவனுக்கு நீ எக்ஸாம் வை அப்படின்ட்டான். எக்ஸாம் வச்சு தான் நீ பாஸ் பண்ண முடியும், நீ வந்து ஆல் பாஸ் சொன்னது செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பவர். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா எடப்பாடி எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் வச்சு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்தி, ஆன்லைன் எக்ஸாம் தான் நமக்கு தெரியும் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதோ பாஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அடிச்சு முடிஞ்சு போச்சு. கொரோனா பாஸ் எல்லாம் இப்போ தடுமாறின்னு இருக்காங்க. இதான் உண்மை. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பேருமே ஆக்ட் பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போட முடியும். பட் they cannot levy any tax. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். எஸ் கொஞ்சம் இழுத்து சொல்லணும்,
ரிப்பேருக்கு பேருக்குங்கிற மாதிரி. வாட் இஸ் கால்டு ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். எஸ் வந்து ப்ளூரல் அந்த இடத்துல. It is levied on supply of goods and services. What is the need for GST? ஏன் வந்து இந்தியால GST introduction ஆச்சு? To understand the concept of GST, first we have to understand the concept of previous tax levy on goods and services. To understand the concept of GST, உனக்கு GST பத்தி நல்லா தெரியணும் அப்படின்னா you have to understood the previous tax levy method on goods and services. ஏற்கனவே குட்ஸையும் சர்வீசஸும் எப்படி லெவி பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மெத்தட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து உனக்கு ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படிங்கிறது தெரிய வரும். In the earlier method before GST, excise duty is levied on the goods manufactured and VAT is levied on sales. GST வரதுக்கு முன்னாடி manufacturing excise duty levied by central government, VAT is levied by the state government. There are some demerits in the VAT, hence GST had been introduced. ஏன் GST வந்தது? VAT சரியில்லை GST. அப்ப நீ கேட்கலாம் அப்படின்னா VAT ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? VAT சரியில்லை GST, அப்ப VAT ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். நல்ல கொஸ்டின் அது. VAT ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா now we may see what is the need for VAT and why VAT has been introduced. GST VAT சரியில்லை GST, VAT ஏன் கொண்டு வந்தா? அப்ப ஏற்கனவே இருந்த சிஸ்டம் சரியில்லை, அதனால VAT கொண்டு வந்தோம். ஏற்கனவே இருந்த சிஸ்டம் சரியில்லை, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? VAT வந்து நம்ம கொண்டு வந்தோம். அப்ப ஏற்கனவே இருந்த சிஸ்டம் என்ன, அதுல என்ன சரியில்லை? நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச நேரம், அப்போ நமக்கு டாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. நம்முடைய இந்தியாவே மொத்தம் 5 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. சென்ட்ரல், நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க கிடையாது, சென்னை மாகாணம். சென்னை மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 4 சேர்ந்தது சவுத் ஜோன். அந்த மாதிரி ஈஸ்ட் ஜோன், அந்த சிஸ்டர் ஸ்டேட்டும் ஒரு 7 ஸ்டேட், அஸ்ஸாம், அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், அந்த மாதிரி மிசோரம், அதெல்லாம் சேர்ந்தது அது ஈஸ்டர்ன். குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம் வெஸ்டர்ன். மத்திய பிரதேச, பீகார் இதெல்லாம் வந்து நார்த்து. பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் நார்த்து. இது சென்ட்ரல். மத்திய பிரதேசம் சென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஜோனா பிரிச்சு ஒவ்வொரு ஜோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த 4-5 ஸ்டேட்டும் சேர்ந்தது ஒரு ஜோன் அப்படின்னு இருந்தது. ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஜோன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஸ்டர்ன் ஜோன்ல போனீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா 3மே சரியில்லை, அதனால வேட். அப்ப 3லயும் என்ன சரியில்லைன்னு தெரியணும்ல. சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன், அந்த 3மே சரியில்லை, வேட் வந்தது. அப்ப இந்த 3லயும் என்ன சரியில்லைன்னு தெரிஞ்சாதான் வேட் ஏன் கொண்டு வந்தாங்கிறது தெரியும். அப்ப வேட் அதுக்கப்புறம் ஏன் ஜிஎஸ்டி வந்ததுங்கிறது தெரியும். ஸோ இந்த 3லயும் என்ன சரியில்லை அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸல்ல உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் வந்து எந்த வகையில வரும். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு பொருள் கஸ்டமர்கிட்ட எப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சர்ல இருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா டீலர். டீலர்ட்ட இருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா ரீட்டைலர். ரீட்டைலர்ட்ட இருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா கஸ்டமர். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரர், டீலர், ரீட்டைலர், கஸ்டமர், இப்படி தான் வந்து பொருள் வந்து வரும். இதில் 3 வகையான டாக்ஸ் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். எஸ்பிடினா சிங்கிள் பாயிண்ட், இது மல்டி பாயிண்ட், இது லாஸ்ட் பாயிண்ட். ஒன்னொன்னு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணிருக்கணும், டாக்ஸ் டு பி கலெக்டட். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல டாக்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கணும்,
ஒரிஜினலா டாக்ஸ் கலெக்டட் எவ்வளவு, ரிசல்ட் லாஸா கெயினா. ஓகேவா? ஸோ அண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து லாஸா கெயினா, இதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்கு, அதனுடைய ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு இந்த மூணையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாக்ஸ் ரேட்டு 10%, சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், செல்லிங் ப்ரைஸு 2000 ருபீஸு. இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் என்ன பிரச்சனை, மல்டிபிள் பாயிண்டில் என்ன பிரச்சனை, லாஸ்ட் பாயிண்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ரீச் ஆகுது, மேனுஃபேக்சரர், மேனுஃபேக்சர்லேருந்து டீலர், டீலர்லேருந்து கஸ்டமர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர், மேனுஃபேக்சர்லேருந்து டீலர், டீலர்லேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்லேருந்து கஸ்டமர். இப்படி தான் வந்து ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து 2000 ரூபாய், மேனுஃபேக்சரர் கடைசி ஃபைனல் ப்ரைஸ் 2000னா மேனுஃபேக்சர் டீலருக்கு 2000க்கு விற்றா எவனும் பாருங்க அப்புறம் வாங்க மாட்டான். அதனால என்ன பண்ணுறான், 2000 ரூபா பொருளை டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் முதல் இடத்துல மாத்திரம் தான் டாக்ஸு, இப்போ பாக்கியும் கிடையாது. மேனுஃபேக்சரர் டீலருக்கு என்ன 2000 ரூபா உள்ள பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து எவ்வளோ வாங்குவான் அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 10%. 1000 ரூபாய்க்கு எவ்வளோ டாக்ஸு அப்படின்னா 100 ரூபா டாக்ஸ். ஸோ எவ்வளோக்கு போகும், 1100 ரூபாய். ஸோ இந்த 1100 ரூபா டீலருக்கு 1100 ரூபாய்க்கு விற்றுருவான். டீலர் ரீட்டைலருக்கு எவ்வளோ விற்பான் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு விற்பான். அவன் ஏதாவது டாக்ஸ் வாங்குவானா, வாங்க மாட்டான். ஸோ டீலர் வந்து 1500 ரூபாய்க்கு விற்றுருவான். மேனுஃபேக்சரர் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்பான், டீலர் ரீட்டைலர்கிட்ட 1500 ரூபாய் விற்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1500 ரூபாங்கிறது ரீட்டைலருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ், இந்த 1100 ரூபாங்கிறது டீலருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ், இது வந்து ரீட்டைலருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ். ரீட்டைலர் கஸ்டமருக்கு எவ்வளோ விற்பான் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு விற்பான். அவனும் எதுவும் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டான். ஸோ கஸ்டமருக்கு எவ்வளோக்கு போகும் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு போகும். அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தடில், அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தடில் என்ன பிரச்சனை அப்படின்னா முதல் இடத்துல மாத்திரம் தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பாக்கி எங்கேயும் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டாக்ஸ் எவ்வளவு, 2000 ரூபாய்க்கு எவ்வளோ டாக்ஸ் வந்திருக்கணும், 2000 ரூபாய்க்கு வர வேண்டிய டாக்ஸ் 10% வந்திருக்கணும். ஆனால் டாக்ஸ் கலெக்டட் எவ்வளவு, இங்கே டோட்டல் டாக்ஸ் கலெக்டட்னு போடுறேன். டோட்டல் டாக்ஸ் கலெக்ட் எவ்வளவு, ஈக்குவல் டு சம் 100 ரூபா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டாக்ஸ் 200 ரூபா, ஆக்சுவலாக கலெக்ட் பண்ண டாக்ஸ் 100 ரூபா தான். கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா லாஸ். ஸோ அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ். ஓகேவா? சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு என்ன வருது, லாஸ் வருது. ஏன் லாஸு, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் மாத்திரம் தான் டாக்ஸு, செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்டில் டாக்ஸ் கிடையாது. அதனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் 100 rupees. அதனால சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னா. சரி, இப்போ மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனுக்கு வருவோமா? மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன்ல என்ன பிரச்சனை, இதே தான். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் இதே பிரச்சனை தான். பார்ப்போம். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் டாக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேனுஃபேக்சரர் டாக்ஸ் போட்டு வசூல் பண்ணுவான், டீலர் என்ன பண்ணுவான்னா அவனும் அந்த டாக்ஸை போடுவான், ரீட்டைலர் என்ன பண்ணுவான் அவனும் அந்த டாக்ஸ் போடுவான். ஸோ இவன் வந்து 1100 ரூபாய்க்கு 1000 + 100ன்னு சொல்லி டீலருக்கு விற்பான். டீலர் என்ன பண்ணுவான் 1500 + 150 1650 ரீட்டைலர் விற்பான். ரீட்டைலர் என்ன பண்ணுவான் 2000 + 200 2200. ஸோ கஸ்டமருக்கு எவ்வளோக்கு வரும் அப்படின்னா 2200 ரூபாய்க்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 450 ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு, 450 ரூபா. அண்டர் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆக வேண்டிய டாக்ஸ் 200 rupees. கலெக்ட் ஆக வேண்டியது 200, பட் கலெக்ட் ஆனது 450 ரூபா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் கலெக்ட் பண்ணணும், ஆனால் 450 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெயின், கவர்மெண்ட்டுக்கு கெயின். அண்டர் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் கவர்மெண்ட் கெயின். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் கெயின், பட் இந்த சிஸ்டம் ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது,
கவர்மெண்ட்டுக்கு கெயின் தானே இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு இருக்காங்க. அரசாங்கம் வந்து எதுக்காகனா மக்களுக்காக தான். மக்களுக்காக தான் அரசாங்கம் ஒழிய அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. கவர்மெண்ட் should not gain from the publics. மக்கள்கிட்ட அரசாங்கம் எந்த ஒரு லாபமும் அடையக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. அதனால they cannot follow the multi point taxation system. If they follow the single point taxation system, government suffered loss. If they follow the multi point taxation system, government gains, but it is restricted by the constitution. அப்ப லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் அதையும் பார்த்துருவோம். லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் எப்படி? இப்ப லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல மேனுஃபேக்சரர் will not collect any tax. அதே மாதிரி டீலர் will not collect any tax. Only retailer only will collect that tax. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 200 வரும். அதாவது லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் 200, கவர்மெண்ட்டுக்கு வந்த டேக்ஸ் 200, நோ லாஸ் நோ கெயின். கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின். நீங்கள் உடனே சொல்லலாம் அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ். Under multi-point taxation system, government gains, but constitution constitution restricts. Under last point taxation system, government suffered no loss, no gain. Why we should not follow the last point taxation system? Why VAT has been introduced? இதெல்லாம் கவனிங்க. இது சொரக்கா காப்பணும் சமூகூலி முக்கா போனோம் அப்படிம்பாங்க. தண்ணி இருக்கு, மொபைல் தான் அங்கேயே மாட்டிச்சு. சொரக்கா காப்பணம் சமூகூலி முக்கா பணம். அது என்ன சொரக்கா காப்பணம் சமூகூலி முக்கா பணம்? ஒரு பொருள் விற்கிறோம், அந்த பொருள் வந்து வித்தானா அது 4 ரூபா தான் தேரும். அதை விற்கிறதுக்கு தூக்கின்னு வரணும், என்னால் தூக்க முடியல, ஒரு கூலியை கூப்பிடுறேன், எவ்வளோடா இதை தூக்கின்னு வருதுன்னு கேட்குறேன், 3/4 ரூபா கொடுங்கிறான். இதனால அவனுக்கு ஏதாவது லாபம் உண்டா? பேசாமல் அந்த பொருளை அப்படியே போட்டு போயிடலாம். அதனால தான் பார்க்குறீங்க கோயம்பேடில் சில காலங்களில் பூவை வந்து விற்காம அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. சில காய்கறிகளை கோயம்பேடு மார்க்கெட்லேயே கொட்டிட்டு போயிடுவாங்க. விவசாயிகள் எடுத்துன்னு வருவாங்க, விற்க மாட்டாங்க, அப்படியே அங்கேயே கொட்டிட்டு போயிடுவாங்க, திரும்பியும் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா சொரக்கா காப்பணம் சமூகூலி முக்கா பணங்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்தியாவில் ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஆகட்டும், மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பான். அந்த 1000 பேர் குழுமையும் பிடிச்சி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஈஸியா? அல்லது அந்த 1000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டீலருக்கு விற்பான். டீலர் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சருக்கு ஒரு 10 டீலர் இருக்கான், ஒரு 10,000 பேர் இருப்பான் டீலர். அந்த 10,000 பேரையும் பிடிச்சி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஈஸியா? அதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை புடிங்கிற மாதிரி ரீட்டைலர் பொட்டிக்கடைக்காரெல்லாம் புடி எல்லாரையும் அப்படின்னு எல்லா பொட்டிக்கடைக்காரனும் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லா பொட்டிக்கடைக்காரனும் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லாத்தையும் டேலி இருக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், அப்போதான் நீ பொருளை விற்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பொட்டிக்கடைக்காரன் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுவான்? எவன் வந்து டேக்ஸ் ஒழுங்காக கட்டுவான்? கவர்மெண்ட் ரன்னே ஆகாது. சொரக்கா காப்பணம் சமூகூலி முக்கா பணங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்டு, மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் கெயின்ஸ். பட் என்ன இருக்குது அப்படின்னா அதில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது. வாட் இஸ் கால்டு கேஸ்கேடிங் எஃபெக்ட்? கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா திரும்ப திரும்ப வரி அப்படின்னு அர்த்தம். எதனால் வந்து கவர்மெண்ட் கெயின் ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப வரி, அதனால கவர்மெண்ட் கெயின் ஆகுது. எப்படி வந்து மல்டிபிள் டாக்ஸேஷனில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எங்கே இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் பொருளோட விலை 2000 ரூபாய், அந்த 2000 ரூபாயில் 1000 ரூபாய் இங்கே டேக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இவன் வந்து 1500 ரூபாய்க்கு விற்கும் போது என்ன பண்ணணும்? இந்த 1500 1000 இங்கே டேக்ஸ் ஆகிடுச்சு, 500 தானே டேக்ஸ் வரணும். ஆனால் என்டையர் 1500 இங்கே வந்து 1000 ரூபாய் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகிடுச்சு, இங்கே வந்து இங்கே ஒரு வாட்டி, இப்போ 1000 ரூபாய் 2 வாட்டி டேக்ஸ் ஆகுது, இங்கே வரும்போது 3 வாட்டி டேக்ஸ் ஆகுது. அதே மாதிரி 500 ரூபாய் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகுது, இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த 1000 + 100 1100, இந்த 100 ரூபாய் இந்த டேக்ஸும் இங்கே வந்து டேக்ஸ் ஆகுது. ஏன்னா இவனுக்கு இன்புட் அவைல் பண்ண முடியாது. ஸோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இருக்கு, டேக்ஸ் ஆன் டேக்ஸ், திரும்ப திரும்ப வரி, திரும்ப திரும்ப வரி. அதனால தான் வந்து கவர்மெண்ட் இந்த மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், வேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி.
இந்த வேட்டை யார் கொண்டு வந்தா அப்படின்னா ராஜா செல்லையான்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்தார் அந்த திருச்சியில ஒரு பொருளாதார நிபுணர் டாக்டர் ராஜா செல்லையா அப்படின்ட்டு அவர் தான் வந்து நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேட்டையும் சர்வீஸ் டாக்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்ப வேட் ஏன் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் வேட் வந்தது அப்படின்னா ஏற்கனவே இருந்த 3 சிஸ்டங்கள், அந்த 3 சிஸ்டமும் சரியில்லை, அதனால வேட் வந்தது. அடுத்தது சர்வீஸ் டாக்ஸ் ஏன் வந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு வந்து டாக்ஸ் என்னென்ன வகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, கவர்மெண்ட் சரி இப்போ வந்து இது பார்த்துருவோம், சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேட் பார்த்துருவோம். முதல்ல சிங்கிள் பாயிண்ட் பார்த்தாச்சு, மல்டி பாயிண்ட் பார்த்தாச்சு, லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. வேட் இந்த 3 சரியில்லை. இப்போ வேட்ல என்னங்கிறது பார்ப்போம். வேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். வேட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேட்டோட கான்செப்ட்ங்கிறது வேட் பேயபிள்ஸ் ஈக்குவல் டு வேட் பேயபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட் வேட் மைனஸ் இன்புட் வேட். இதான் வந்து வேட்டோட கான்செப்ட். அவுட்புட் வேட் மைனஸ் இன்புட் வேட். இதான் ஜிஎஸ்டி இருக்கு. சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்றது அவுட்புட் வேட், பர்ச்சேஸ் பண்ணும்போது பெய்டு பண்றது இன்புட் வேட். அப்ப சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண அவுட்புட் வேட்ல, பர்ச்சேஸ் பண்ணும்போது பெய்டு பண்ணினா இன்புட் வேட்டை கழிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது தான் வேட் பேயபிள். இப்ப இதே எக்ஸாம்பிள் வச்சுட்டு வேட்ல எப்படி இருக்கு, வேட்ல அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அண்டர் வேட்ல எப்படி ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரிமைன் சேம். சேல்ஸ் மேனுஃபேக்சரர் டீலருக்கு எவ்வளவு விற்கிறான்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வேட் அட் த ரேட் ஆஃப் 10% வச்சுக்கோ. எவ்வளவு அவுட்புட் வேட் அட் த ரேட் ஆஃப் 10% அப்படின்னா 100 ரூபாய். ஸோ அவனுடைய செல்லிங் பிரைஸ், மேனுஃபேக்சருடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னா 1100 ரூபாய். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட், இவன் தான் மேனுஃபேக்சரர், அதனால இன்புட் எதுவும் இல்லை, இன்புட் எதுவும் 0. அப்ப வேட் பேயபிள்ங்கிறது எவ்வளவு? வேட் பேயபிள் அப்படிங்கிறது உன்னுடைய அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ் ஈக்குவல் டு வேட் பேயபிள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் 100 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் மேனுஃபேக்சரர் டீலருக்கு வித்துட்டான். டீலருக்கு எவ்வளவுக்கு வித்திருக்கான் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு வித்திருக்கான். சரி, மேனுஃபேக்சரர் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு வித்திருக்கான், டீலர் ரீட்டைலருக்கு 1500 ரூபாய்க்கு விற்கிறான். டீலர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரீட்டைலர்கிட்ட இருந்து 10% டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான், 150 ரூபாய் கலெக்ட் பண்ணுவான். ஸோ டீலர் வந்து அவனுடைய செல்லிங் பிரைஸ் டு ரீட்டைலர் எவ்வளவுனா 1650. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபா இருக்குல்ல, இந்த 100 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இங்க இன்புட் ஆயிடும். பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த 100 ரூபாய் இவனுக்கு இன்புட் ஆயிடும். அப்ப டாக்ஸ் பேயபிள்ங்கிறது என்ன? இப்ப சேல் பண்ணும்போது ரீட்டைலர்கிட்ட 150 கலெக்ட் பண்ணா அந்த 100 இங்க பெய்டு பண்ணிட்டான். அப்ப வந்து 150ல 100 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 50 ரூபா இருக்கு. இதுதான் வந்து டாக்ஸ் பேயபிள். ஸோ டீலர் கட்ட வேண்டிய டாக்ஸ் 50 ரூபா தான். அடுத்தது டீலர் ரீட்டைலருக்கு வித்துட்டான். எவ்வளவுக்கு வித்திருக்கான்னா 1650 வித்திருக்கான். 1500 + 150. இப்ப ரீட்டைலர் எவ்வளவுக்கு வித்திருக்கா? 2000 ரூபாய். ரீட்டைலர் கஸ்டமருக்கு எவ்வளவு விற்கிறான் அப்படின்னா அதே 10% டாக்ஸ் போட்டு 2200 ரூபாய்க்கு விற்கிறான். இப்ப ரீட்டைலர் டீலர் ரிட்டர்ன் டாக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான். அந்த இன்புட்டை என்ன பண்ணுவான்? இவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான். இப்ப ரீட்டைலர் எவ்வளவு டாக்ஸ் கட்டுவான் அப்படின்னா அதே 50 ரூபா தான் கட்டுவான். ரீட்டைலர் அதே 50 ரூபா தான் கட்டுவான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு டாக்ஸ் அப்படின்னா 200 rupees. கவர்மெண்ட்டுக்கு வேட்ல வர வேண்டிய டாக்ஸ் 200, வந்த டாக்ஸ் எவ்வளவுனா 200. கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? இல்ல. சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன்ல கெயின், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல இம்பிராக்டிகல் அப்ளிகபிலிட்டி. இப்ப வேட்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், இங்க வேட்ல லாஸ் இருக்கா? இல்ல. மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட், இங்க கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கா? இல்ல. லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல இம்பிராக்டிகல் அப்ளிகபிலிட்டி இங்க இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா இங்க முக்காவாசி டாக்ஸ் இங்க மேனுஃபேக்சர் டீலர்ட்ட வந்துருச்சு. சப்போஸ் ரீட்டைலர் டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறானா கவர்மெண்ட்டுக்கு ஓரளவு டாக்ஸ் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனாலதான் வந்து வேட்டை கொண்டு வந்தாங்க. வேட் ஏன் வந்தது அப்படின்னா ஏற்கனவே இருந்த சிஸ்டம் சரியில்லை, அதனால வேட். ஏற்கனவே என்ன சிஸ்டம்?
ஏன் சரியில்லை, என்ன சரியில்லை, எப்படி வேட் வந்தது? இந்த வேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா டாக்டர் ராஜா செல்லையா. அவன் வந்து ஒரு தமிழாள். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிக்குது வேர்ல்டு லெவல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் ராஜா செல்லையா. என்ன சார், ஒரு தனி நபர் அந்த மாதிரி தலை நிமிர்ற அளவுக்கு அப்படி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவன். சர்வீஸ் டாக்ஸ் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு? இப்ப வேட் வந்து பாத்தீங்கன்னா லெவிட் ஆன் குட்ஸ், ஆனா சர்வீஸ்க்கு அந்த மாதிரி டாக்ஸ் இல்லை. பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி என்ன டாக்ஸ் மெத்தட் இருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரெண்டு எடுத்துப்போம். ஒன்று வந்து மேனுஃபேக்சரர், இன்னொன்று ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணிக்கூட ஒரு டாக்டர். ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுவோம். ஏன் சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சர்வீஸ் டாக்ஸ். இப்போ வந்து அண்டர் வேட்ல ஒட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அல்லது டீலர், எப்படி வேணா வச்சுக்கோ. ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அல்லது டீலர், இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தொழில் பண்ணுறான். இப்போ மேனுஃபேக்சரர் அல்லது டீலர் ஆகட்டும், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முதல்ல அவன் சேல்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. சேல்ஸ் பண்ணுறான். மேனுஃபேக்சரர் 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறான், டாக்டர் 10,000 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குறான். மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவான் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணுவான். எவ்வளவுக்கு பண்ணுவான்னா 12% எக்ஸைஸ் டியூட்டி. இந்த எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். முதல்ல பர்ச்சேஸ்ல இருந்து ஆரம்பிப்போம், அங்கேருந்து வச்சுப்போம். முதல்ல வந்து பர்ச்சேஸ்னு வச்சுக்கோ. 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றான், அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி ஒரு 10,000 ரூபாய் பேமெண்ட் பண்றான், 12%. சரி, சேல்ஸ் எந்த வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். சேல்ஸ் இப்போ மேனுஃபேக்சரர் 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றான், டாக்டர் 10,000 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்றான். எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இந்த எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 12% பேமெண்ட் பண்றான். யாரு? மேனுஃபேக்சரோ அல்லது டீலரோ 12% கட்டுறான். பட் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறது கிடையாது. ஏன் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறது கிடையாது அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி இஸ் லெவிட் ஆன் குட்ஸ். எக்ஸைஸ் டியூட்டினா எது மேல லெவி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. தேர் மஸ்ட் பி a goods. முதல்ல அது குட்ஸா இருக்கணும். எக்ஸைஸ் டியூட்டி லெவி பண்ணணும்னா அதுக்குன்னு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் எக்ஸைஸ் டியூட்டி போட முடியாது. முதல்ல இட் மஸ்ட் பி a goods. முதல்ல அது குட்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் இட் இஸ் மூவபிள், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகணும். மூணாவது இட் மஸ்ட் பி இன் த எக்ஸைஸ் டாரிஃப் லிஸ்ட், அதுல இருக்கணும். அப்பதான் எக்ஸைஸ் போட முடியும். எல்லாத்துக்கும் எக்ஸைஸ் போட முடியாது. அதே மாதிரி சர்வீஸ், எக்ஸைஸ் டியூட்டி சர்வீஸ்க்கு போட முடியுமானா போட முடியாது, அதனால கிடையாது. டாக்டர் எந்த டாக்ஸும் கட்டுறதில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 11,200, இங்கே 10,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டு, அது ஒரு 10% வச்சுக்கோ. வேட்டு அது ஒரு 10%. வேட்டு யாருக்கிட்ட போகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. வேட்டு எவ்வளவு? இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 10% போடுங்க, 1120. டாக்டர் ஏதாவது வேட்டு கலெக்ட் பண்றானா? கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஓகே, டாக்டர்கிட்ட எந்த வருமானமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்றான். இப்போ வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றான்ல, இந்த ப்ராடக்டா வாங்கியிருக்கிறது பர்ச்சேஸ் வந்து 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு வச்சுப்போம். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின்? செலவெல்லாம் போக 8,000 ப்ளஸ் மார்ஜின் வந்து ஒரு 1,000 வச்சுக்கோ, 9,000 வச்சுக்கோ. ஸோ எக்ஸ்பென்ஸோடு சேர்த்து எக்ஸ்பென்ஸ் ஒரு 1,000 ரூபா வச்சுக்கோ. அப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளவு? பொருள் வந்து விற்றது 10,000 ரூபாய், அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணினது 8,000, அதை பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறதுக்கு ஒரு 1,000 ரூபா செலவாயிருக்கு. 1,000 ரூபா அவனுக்கு மார்ஜின். இந்த 1,000 ரூபா மார்ஜினுக்கு அவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறான். எவ்வளவு கட்டுறான்னா ஒரு 10% கட்டுறான்னு வச்சுக்கோ. இந்த 1,000 ரூபா மார்ஜினுக்கு ஒரு 100 ரூபா கட்டுறான். இது யாருக்கு போகும் இந்த இன்கம் டாக்ஸ் அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இன்கம் டாக்ஸ் யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். இதே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சர்வீஸ் அவனுக்கு ஒன்றும் செலவு இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லை இருக்கு, ஒரு 5,000 ரூபா செலவு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆஸ்பத்திரி ரன் பண்ணா 5,000 ரூபா செலவு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாயில் 5,000 ரூபா போச்சுன்னா 5,000 ரூபா டேக்ஸ். இந்த 5,000க்கு 10% டேக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா டேக்ஸ் கட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு மேனுஃபேக்சரர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கஸ்டமர்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டுறான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வேட்டை கலெக்ட் பண்ணி கட்டுறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறான். இன்கம் டேக்ஸ் மாத்திரம் தான் கையை விட்டு கட்டுறான், பாக்கி 2 டேக்ஸும் அவன் கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறான். ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் மாத்திரம் தான் கையை விட்டு கட்டுறான். பட் ஒரு டாக்டர் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் அல்லது டீலர் மாதிரி கஸ்டமர்கிட்டேருந்து ஏதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ கட்டுறான்னா கட்டலை. இதை தான் வந்து கண்டுபிடிச்சான் ராஜா செல்லையா. கண்டுபிடிச்சி என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு பெரிய இன்கம் நமக்கு எஸ்கேப் ஆகுதுடா, சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று கலெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறவன் அல்லது அதை வாங்கி விற்கிறவன் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறான், வேட்டு கட்டுறான், இன்கம் டேக்ஸ் கட்டுறான். ஆனால் ஒரு சர்வீஸ் பண்ணுறவன் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறது கிடையாது, வேட்டு கட்டுறது கிடையாது, ஒன்லி இன்கம் டேக்ஸ் மாத்திரம் தான் கட்டுறான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வர வேண்டிய ஒரு ரெவென்யூ ஃபுல்லாக எஸ்கேப் ஆகுது. ஏன் வந்து இதை சர்வீஸ் டாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்போதான் வருது ஆர்டிகிள் 246 என்ன சொல்லியிருக்குன்னா, அலோகேஷன் ஆஃப் த டாக்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் கிளியர்லி மென்ஷன்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடலாம்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டாக்ஸ் லெவி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்லையும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்லையும் இல்லை. அப்போ சர்வீஸ் டாக்ஸ் யாருடா லெவி பண்ணுறதுன்னு பார்த்தான். அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் புதுசாக போடணும் அப்படின்னு வந்ததுன்னா யாருக்கு ஜென்ரலாக பவர் இருக்குன்னா, ஒரு டாக்ஸ் லெவி பண்ணக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ரி நம்பர் 97A ரெசிடியூல் என்ட்ரி படி பை டிஃபால்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கு. அதன்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து சர்வீஸ் டாக்ஸ் லெவி பண்ற அதிகாரம் இருக்கு. ஆனா அதற்கான நேரம் இல்லாம இருந்தது. அதனால என்ன பண்ணினாங்க, அப்ப ப. சிதம்பரம் பினான்சியல் மினிஸ்டரா இருக்கும்போது எப்போதுமே இன்கம் டாக்ஸ்க்கு வந்து பிப்ரவரி மாசம் லா பாஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு செக்ஷன் அதில் இன்சர்ட் பண்ணி அந்த சர்வீஸ் டாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் டாக்ஸ்க்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, பேரண்ட் இல்லாத அனாதை. அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு 3 சர்வீஸ்க்கு பண்ணினாங்க. இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சர்வீஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. மொத்தம் 3 சர்வீஸ்க்கு இன்சர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்தியா அளவில் மொத்தமே 4,000 கஸ்டமர் தான், 400 கோடி தான் ரெவென்யூ வந்தது. சரி, 400 கஸ்டமர் 4,000 கோடி என்பது ரெவென்யூ. ஸோ மீகர் அமௌண்ட் தான் வந்தது முதல் வருஷம் சர்வீஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 3 சர்வீஸு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செஞ்சுது, எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் இல்லாமல் 12 சர்வீஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 19 சர்வீஸ். ஏன்னா ருசிகண்ட பூனை சும்மா இருக்காதும்பாங்க, ரத்தம் குடிச்ச காட்டேரி சும்மா இருக்காது. வருமானம் பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம அதை விடுவோமானா விட மாட்டோம். அதே மாதிரி என்ன ஆச்சு, 12 சர்வீஸ் ஆச்சு, 12 19 ஆச்சு, 19 119 ஆச்சு அடுத்த வருஷம். இந்த மாதிரி எல்லா சர்வீஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸ் வந்துட்டே இருந்தது. மக்களுக்கு எல்லாம் டவுட் வந்தது. யாரெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு 20 lakhs மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் உண்டா இல்லையாங்கிறது டவுட் வந்துருச்சு. ஒரு கோயிலில் ஐயர் மணியாட்டின்னு இருக்காரு, அவருக்கு பூஜை தட்டில் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா விழுது. உடனே அவர் போய் கேட்குறாரு கவர்மெண்ட்ல, ஐயா இந்த மாதிரி நான் மணியாட்டுறேன் கோயிலில், எனக்கு வருமானம் வருஷத்துக்கு 20 லட்சம், நான் வந்து கஸ்டமர்டேன் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா, இரு நீ என்ன தொழில் பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு என்ன வருமானம் 20 lakhs, கிராஸ் ஆயிடுச்சா, ஆமாம், அப்போ நீ டேக்ஸ் உண்டு போ. அடுத்தது இந்த பொண வெட்டுறவன், இந்த இதில் கீழ்பாக்கம் கல்லறையில் இருக்கானே, சார் நான் பொண வண்டி ஓட்டுறேன், என்னுடைய வருமானம் வருஷத்துக்கு 20 லட்சம் கிராஸ் ஆகுது, நான் என்னுடைய கஸ்டமர்கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணணுமா, ஆமா ஏன் கலெக்ட் பண்ணணும். அப்போதான் கவர்மெண்ட்டு வீழ்ச்சிக்கிறான். என்ன வீழ்ச்சிக்கிறான் அப்படின்னா, இந்தியாவில் நிறைய பேர் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறான், ஆனால் ஒரு பையனும் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனா கிளம்பி நமக்கு உண்டான்னு கேட்குறான். அதனால என்ன பண்ணலாம், இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டான். பாரதியாருடைய வரி எடுத்துட்டு இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ட்டு. என்னன்னா ரூல்னா, இனிமே எனக்கு உண்டா உனக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது, ஆல் சர்வீஸ் பிகேம் டாக்ஸபிள் அப்படின்ட்டான். 2006 என்ன சொல்லிட்டான், ஆல் சர்வீஸ் பிகேம் டாக்ஸபிள் எக்ஸப்ட் நெகட்டிவ் லிஸ்ட் கொடுத்துட்டான்.
ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் ஒரு 10 பேருக்கு டாக்ஸ் கிடையாது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டோடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பஸ்ஸுக்கு கிடையாது. காலேஜ் ஸ்கூலுக்கு அதுக்கு கிடையாது. அதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்னு ஒரு 10 லிஸ்ட்டை கொடுத்து இந்த 10 பேருக்கு மாத்திரம் தான் சர்வீஸ் டாக்ஸ் கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் டாக்ஸ் உண்டு ஓடுறா அப்படின்ட்டான். இப்படிதான் சர்வீஸ் டாக்ஸ் கொள்ள பக்கமா வந்தது. ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆகிற வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸுக்கு சுத்தமா அங்கீகாரமே கிடையாது. ஆனா அங்கீகாரம் இல்லாத ஒரு டாக்ஸ் 1 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு. இப்படிதான் வேட் சர்வீஸ் டாக்ஸ் வந்தது. அந்த மாதிரி ஒரு பக்கம் வேட் வந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் சர்வீஸ் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது சொல்றாங்க வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குன்னு. என்ன சார் வேட்ல எப்படி சார் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு? ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த சிஸ்டம் என்ன? சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன், அந்த 3 சிஸ்டம்லயும் உனக்கு கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குன்னு தானே வேட் கொண்டு வந்த. அப்ப வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்க கூடாது தானே? வேட்ல எங்க இருந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்தது? இப்ப எதுக்கு நீ ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது ஏன் வேட்டை கொண்டு வரணும்? வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குன்னு இப்ப ஏன் சொல்ற? அப்ப உண்மையிலேயே வேட்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா ஆமா இருந்தது. அப்ப வேட்ல என்ன கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்தது? அந்த வேட்ல இருந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஜிஎஸ்டில எப்படி ரிமூவ் ஆச்சு? இப்ப ஜிஎஸ்டில அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்முடைய டியூட்டி. இப்ப பார்ப்போம், ஒரு ப்ராடக்ட் வேட்ல வாங்குறது பெஸ்டா ஜிஎஸ்டில வாங்குறது பெஸ்டா? இப்ப நீங்களே எடுத்துங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26% ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றான், இன்னொரு ப்ராடக்ட் 28% சேல்ஸ் பண்றான். நாம 26 விரும்புவோமா 28 விரும்புவோம்னா ஆப்வியஸ்லி 26 தான் விரும்புவோம். ஆனா அண்டர் வேட்ல வந்து பாத்தீங்கன்னா 26% டாக்ஸ், அண்டர் ஜிஎஸ்டில 28% டாக்ஸ். அப்ப ப்ராடக்ட் பிரைஸ் எதுல அதிகமா இருக்கணும்? ஜிஎஸ்டில 28% அங்கதானே அதிகமா இருக்கணும். ஆனா வேட்ல தான் அதிகமா இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அதே மாதிரி வேட்டு ஜிஎஸ்டி இது ரெண்டுலையும் டாக்ஸ் லெவி மெத்தட் எப்படின்றது. ஒரு ப்ராடக்டோடைய சேல்ஸ் பிரைஸ் வேட்லையும் அதே 10,000, ஜிஎஸ்டியும் அதே 10,000 தான். வேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேட்ல எக்ஸைஸ் டியூட்டி 12%. அப்போ எக்ஸைஸ் டியூட்டி 12% எவ்வளவு? எக்ஸைஸ் டியூட்டி 12%. இந்த 10,000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% டாக்ஸ் 1200. அண்டர் ஜிஎஸ்டியில் எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 11,200 10,000. வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14.5% டாக்ஸ். ஆக்சுவலாக ஒரிஜினலாக 14.5 டாக்ஸ். அந்த ப்ராடக்ட் செல்ஃபோன் இருக்குன்னா அதுக்கு 14.5% டாக்ஸ். இப்போ வந்து 11,200க்கு 14.5% டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,624. ஜிஎஸ்டியில் வேட் உண்டானா கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேட்டில் எக்ஸைஸ் டியூட்டி ப்ளஸ் வேட்டு 12,824. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 28%. இன்ஸ்டெட் ஆஃப் இது ஜிஎஸ்டி எவ்வளவுனா 28%. ஜிஎஸ்டி 28% எவ்வளவு என்டையர் அமௌண்ட்டுக்கும்? ஜிஎஸ்டி இந்த 10,000 எவ்வளவு 28% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,800. அப்போ அண்டர் ஜிஎஸ்டி செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 + 2,800 12,000. அண்டர் வேட்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 12 + 14 எவ்வளவு? 26% டாக்ஸ். அண்டர் ஜிஎஸ்டியில் எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ்? 28% டாக்ஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 26% இருக்கும்போது 12,824. 28% இருக்கும்போது 12,800. எப்படி சார் 28% கம்மியா இருக்கு அப்படின்னா அதுதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்ன? இப்போ எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல் ப்ரைஸ்ல போட்டிருக்கோம். அப்போ வந்து வேட் எதில் போட்டிருக்கோம்னா சேல் ப்ரைஸ்ல இருக்கணும். ஆனால் என்ன பண்றோம், நாம டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போடுறோம். இந்த 1,200க்கும் டாக்ஸ் இருக்கு, இந்த 1,200க்கும் டாக்ஸ். அதுதான் வந்து ஜிஎஸ்டியில் எலிமினேட் பண்ணியாச்சு. அந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் ஜிஎஸ்டியில் கிடையாது. அதனால தான் ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது 2 ரீசன் சொன்னாங்க. ஒன்று ரிமூவிங் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அண்ட் ரிமூவிங் ஆஃப் லாட் நம்பர் ஆஃப் டாக்ஸஸ். ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் அப்படின்னாங்க. வேட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்றோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ். நல்ல வேர்டை புரிஞ்சுக்கோ. ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் தான்.
அது என்ன ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ்? அப்போ ஒன் டேக்ஸ்னா ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 5%, 12%, 18%, 28, 40 தானே இருக்கணும். அதில் என்ன ஏகப்பட்ட டேக்ஸ் ரேட் இருக்குது. அப்புறம் என்ன ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸு அப்படி சொல்லலாமா? அது சரியாகுமானா? எஸ், சரி. அப்போ ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா வேட், எக்ஸைஸ் டியூட்டி. அப்போ நான் என்ன சொன்னேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்டிங் சம் லிஸ்ட் ஆஃப் டாக்ஸஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்டிங் சம் லிஸ்ட் ஆஃப் டாக்ஸஸ். ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிங்கிறது டியூவல் ஜிஎஸ்டி, வர்ற டாக்ஸ் ஆளுக்கு பாதி அப்படின்னு. அப்ப என்னென்ன டாக்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா இனிமே கலெக்ட் பண்ண மாட்டான். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா எந்தெந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட் இஸ் த நீட் ஃபார் ஜிஎஸ்டி? ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சப்ஸ்டியூட் த ஃபாலோயிங் டாக்ஸஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தானாக்க எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸப்ட் லிக்கர், சாராயத்துக்கு போறதுக்கு வரி தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அவன் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸப்ட் லிக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரக்கு இருக்கு, சாராயம், ஆல்கஹாலுக்கு டாக்ஸ் போடுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த ஆல்கஹால் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றான்னு இருக்கு. ஆல்கஹால் மெடிசின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினா அதுக்கு வரி போடுற அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், அதே ஆல்கஹாலை ஹியூமன் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணினா அதற்கு வரி போடுற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. ஓகேவா? ஸோ நல்லதுக்கெல்லாம் மோடி வரி போடுவார், கெட்டதுக்கெல்லாம் ஸ்டாலின் வரி போடுவார். அப்படி வச்சுக்கலாம். ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வரி போடுற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், மெடிசினுக்கு அண்ட் டாய்லெட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸப்ட் லிக்கர், அடிஷனல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ், குட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லுவேன். இங்க இருக்கிற கனிமத்தையெல்லாம் வெளிநாடு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அதுக்காக ஒரு டாக்ஸ். அடிஷனல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், அடிஷனல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் கவுண்டர் வேல்யூம் டியூட்டி ஈக்குவல் டு எக்ஸைஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட், ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி சர்வீஸ் டாக்ஸ், சென்ட்ரல் சர்சார்ஜ் அண்ட் செஸ்ஸஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா இனிமேல் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சில டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் லிக்கர், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனா சென்ட்ரல் சேல் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், டாக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட், டாக்ஸ் ஆன் சேல் ஆஃப் லாட்டரி, கேம்பிளிங், பெட்டிங், ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் ஸ்டேட் சார்ஜ். ஸோ இவெல்லாம் இந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா இனிமே இவனும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவன் ஒரு செட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒரு செட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். இனிமே இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு டாக்ஸுமே கலெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. ஒன் டாக்ஸ் ரேட் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கணும். சரி சார், இப்ப ஜிஎஸ்டி இன்ட்ரோடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற எதுவும் டாக்ஸ் கலெக்ட் பண்றது இல்லையா, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வேற எதுவும் டாக்ஸ் கலெக்ட் பண்றது இல்லையா? கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்டிங் த எக்ஸைஸ் டியூட்டி ஆன் சிகரெட், still state government is collecting the excise duty on alcohol, still central government is collecting the VAT, still central government collecting the customs duty, still state government is collecting the VAT on liquor and petrol. லிக்கர்லையும் பெட்ரோல்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டாக்ஸஸ் விச் இஸ் நாட் சப்சியூம்டு, எதெல்லாம் இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கு, இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி ஆன் சப்சிடைஸ்டு, ஆன்டி டம்பிங் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டில் தே ஆர் கலெக்டிங் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, electricity, stamp duty, road tax, toll, property, professional tax, these taxes are collected by the state government individually. Products which get out of GST அப்படின்னா ப்ராடக்ட்ல எதெல்லாம் கிடையாது அப்படின்னா நேச்சுரல் கேஸ், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், ஏவியேஷன் ட்ரிபியூனல், பெட்ரோலியம் க்ரூடு, இதுக்கெல்லாம் வேட் தான் உண்டு, ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் வாட் ஆர் த டாக்ஸஸ் அண்டர் ஜிஎஸ்டி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் சேல் ஐஜிஎஸ்டி, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போனால், சிஜிஎஸ்டி அண்டு எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, இது வித் இன் த ஸ்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஸ். ஒய் செஸ் ஹஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜிஎஸ்டி. ஏன் சார் செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இன் இந்தியா
In India, there are 29 states and 7 union territories. அந்த மாதிரி இருக்கும்போது all the states are not accepting the GST. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 4 ஸ்டேட்டு நாங்கள் ஜிஎஸ்டி ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். ஏன் சார் இந்த 4 ஸ்டேட்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேட்டுங்கிறது அரிஜின் பேஸ்டு டாக்ஸ், ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். வேட்டுங்கிறது அரிஜின் பேஸ்டு, ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு. அரிஜின் பேஸ்டு அப்படின்னா என்ன? ஒரு ப்ராடக்ட்டு அதுக்கான டாக்ஸ் எந்த கவர்மெண்ட், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும்னா அந்த ப்ராடக்ட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து மூவ் ஆகுதோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிக்கு தான், ப்ரொடக்ஷன் பண்ணுற ஸ்டேட்டுக்கு தான் அந்த டாக்ஸ் போகணும். ஸோ இப்போ வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு விற்கிறோன்னா அந்த ஆந்திராவுக்கு விற்றா கூட அந்த டாக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த டாக்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் போகும், அப்படியே கேரளாவுக்கு போகாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ்னா அப்படியே உல்ட்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், ஒரு பொருளுக்கு டாக்ஸ் வந்து பெனிஃபிட் யாருக்கு போகணும் அப்படின்னா எந்த ஸ்டேட் அது கன்சியூம் பண்ணுதோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகணும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னா ஆந்திராவில் கன்சப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் ஆந்திராவுக்கு தான் போகணும், தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 4 ஸ்டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். இந்த 4 பேர் தான் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன். அதனால எங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு, எனக்கு வேண்டாம் இந்த ஜிஎஸ்டின்னு. ஆனால் ஜிஎஸ்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் முடியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க கூப்பிட்டு. சரி இங்கே வா, 4 பேர் வாங்க. வந்தாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணால் எங்களுக்கு லாஸ். சரி எவ்வளவு லாஸு உங்களுக்கு சொல்ல முடியுமா? வருஷத்துக்கு 5000 கோடி லாஸு. எவ்வளோ லாஸு? 5000 கோடி தமிழ்நாட்டுக்கு. 7000 கோடி கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு. ஓகே, கையெழுத்த போடு, ஜிஎஸ்டி ஒத்துக்கிறேன்னு கையெழுத்த போடு அப்படின்னா சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த 7000 கோடி கையெழுத்து போட்டு வந்துட்டான் நம்மால். இவன் கையெழுத்து போடும்போது கேட்டிருக்கலாம், ஏன்டா இந்த 7000 கோடி எப்படி தருவேன்னு கேட்டிருக்கலாம். ஒன்றுமே கேட்கல, கையெழுத்த போட்டுனா போட்டுட்டான், வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. உனக்கு நான் 7000 கோடி தரேன், எப்படியா தரேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு. இவனெல்லாம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் இந்த 7000 கோடி எப்படா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வர டாக்ஸ் 2ஆ கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆளுக்கு பாதி. இது இல்லாமல் ஒரு போர்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக கலெக்ட் பண்ணிக்கும், அதுதான் காம்பன்சேஷன் செஸ். ஸோ காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிறது இட் இஸ் ஃபுல்லி லெவிடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபுல்லி கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட தான் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பா, அந்த பணத்தை வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி எவ்வளோ லாஸ் ஆகுதோ அந்த லாஸை கால்குலேட் பண்ணி காம்பன்சேட் பண்ணுவோம். அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு தரேன்னு சொல்லி ஒத்துண்டான். இப்போ 2017 ஜிஎஸ்டி வந்தது, ஒத்துண்டா இல்லை? 2017 ஜிஎஸ்டி வரும்போது காம்பன்சேஷன் செஸ் 5 வருஷத்துக்கு தரேன்னு ஒத்துண்டான், அதன்படி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் 2017 2022 வந்ததுக்கு அப்புறம் இந்த காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் பண்ணுறதை கட் பண்ணி இருக்கணுமா வேண்டாமா? கொடுக்கறத நிப்பாட்டிதான். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறத நிப்பாட்டிதான். ஆனால் நிப்பாட்டிட்டா எதுக்காக இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணினோமோ அந்த டேக்ஸ் இன்னமும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டான். ஆக்சுவலாக நிப்பாட்டிட்டுமா வேண்டாமா? ஸோ காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிற வந்த வரலாறு இப்படி தான் வந்தது. இப்போ டேக்ஸில் வந்து என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணினா சிஜிஎஸ்டி அண்டு எஸ்ஜிஎஸ்டி, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் பண்ணிங்கன்னா ஐஜிஎஸ்டி. இது இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வராது. சிகரெட்டுக்கு வரும், ஜென்ரேட்டருக்கு வரும், காருக்கு வரும், இந்த மாதிரி மோட்டார் வாகனங்களுக்கு வரும். பாக்கி எதுக்கும் செஸ் வராது. செஸ் இஸ் த ஒன்லி டேக்ஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்லி டேக்ஸ் அவைல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுலேருந்து ஷேர் மாற்றணும்னா வரும் நமக்கு. ஸோ இதான் வந்து ஜிஎஸ்டி வந்த வழி. ரைட்டா? மணி நாங்கள் ஓகே, ஜிஎஸ்டியை பற்றின ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நான் இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் இல்லை, என்னுடைய குருநாதர். என்னுடைய குருநாதர் யார் அப்படின்னா, இந்த காலத்தில் ராஜா செல்லையான்னு சொல்லி டாக்ஸை கண்டுபிடிச்சவர் ராஜா செல்லையா. அந்த ராஜா செல்லையாட்ட படித்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு என்எஸ் கோவிந்தன். என்எஸ் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த ராஜா செல்லையாட்ட படித்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு என்எஸ் கோவிந்தன். இந்த என்எஸ் கோவிந்தன் சார்கிட்ட இப்போ இவர் இல்லை, இறந்து போயிட்டாரு.
இந்த என்எஸ் கோவிந்தன்ட்ட படித்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான். ஓகேவா? இந்த என்எஸ் கோவிந்தன்ட்ட படித்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான். அதனால தான் என்னால் இந்த மாதிரி ஜிஎஸ்டியை நல்லா புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இப்போ நானே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த என்எஸ் கோவிந்தன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்? அதனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூடியூப்பில் என்எஸ் கோவிந்தனுடைய இன்டைரக்ட் ஆக்சஸ் எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக சொல்லி தருவார். சிஏ மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸானவர் அவர். தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் நல்லா இருக்குனாக்க நான் அவரை இந்த நேரத்தில் ஒரு சல்யூட் பண்ணி அவரை நினைத்து பார்த்து விட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டாலி சீனிவாசன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.